சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் சென்னை ஐஐடியின் 62வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இன்று சென்னை ஐஐடியின் 62வது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. இதற்கான சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர் நேற்று தமிழகம் வந்திருந்தார். சென்னையில் தங்கியிருந்த அவர் இன்று ஐஐடி வளாகத்திற்கு வந்து அந்த பட்டமளிப்பு விழா தொடங்குவதற்கு முன்பாக மரக்கன்றுகளை நட்டு வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு விருந்தினராக ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர் மரக்கன்றுகள் நட்டு வைப்பார்கள். அந்த வகையில் அஜித் தோவல், இந்திய பாதுகாப்பு துறையினுடைய ஆலோசகராக பணியாற்றக்கூடிய அஜித் தோவல் அவர்கள் மரக்கன்று நட்டு வைத்து இந்த பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அஜித் தோவலுடைய பெயரை ஒவ்வொரு முறை மேடையில் உச்சரிக்கும் பொழுதும் அவர் உள்ளே வரும் பொழுதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏராளமாக உற்சாகமாக குரல் எழுப்பி அவருக்கான வரவேற்பை கொடுத்தார்கள். இந்த 62வது பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3227 மாணவர்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள். அதில் 529 மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற இருக்கிறார்கள். 820 மாணவர்கள் பிடெக் பட்டமும் 711 மாணவர்கள் எம்டெக் பட்டமும் பெற இருக்கிறார்கள். மேலும் இந்த பட்டமளிப்பு விழா முடிந்ததன் பிறகாக அஜித் தோவல் அவர்கள் இந்திய அறிவுசார் மையம் ஒன்றையும் ஐஐடி வளாகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்தியாவினுடைய கலாச்சாரம், பண்பாடு மற்றும் இந்தியாவினுடைய மொழிகள் மற்றும் யோகாசனம் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவுசார் மையம் ஐஐடி தொடங்கப்பட இருக்கிறது. அதனை இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். 62வது பட்டமளிப்பு விழாவில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்கள் தற்போது கலந்து கொண்டிருப்பது அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடையே மிகுந்த உற்சாக குரலை எழுப்பியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.